இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் பாதியில் நிறுத்தப்பட்ட ஐபிஎல் தொடர் இன்று மீண்டும் தொடங்க உள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் கடந்த 8ஆம் தேதி டெல்லி பஞ்சாப் அணிகள் மோதிய ஐபிஎல் போட்டி இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் காரணமாக பாதியில் கைவிடப்பட்டது. இதையடுத்து வீரர்கள், ஊழியர்கள் மற்றும் ரசிகர்கள் அவசரமாக மைதானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். போர் பதற்றம் நீடித்ததால் ஐபிஎல் தொடரை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைப்பதாக மறுநாளே பிசிசிஐ அறிவித்தது. தற்போது இரு நாடுகளுக்கிடையே தாக்குதல் நிறுத்தம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஐபிஎல் தொடர் இன்று முதல் மீண்டும் தொடங்குகிறது. இன்று இரவு நடைபெறும் போட்டியில் பெங்களூரு, கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. ஐபிஎல் தொடரில் எஞ்சியுள்ள 17 போட்டிகள் பெங்களூரு, ஜெய்ப்பூர், டெல்லி, லக்னோ, மும்பை, அகமதாபாத் ஆகிய 6 மைதானங்களில் மட்டும் நடைபெற உள்ளன. குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2 மற்றும் இறுதிப் போட்டி ஆகியவை நடைபெறும் இடங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் இந்தியா, இங்கிலாந்து இடையேயான டெஸ்ட் தொடர் அடுத்த மாதம் தொடங்க உள்ளதால் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளின் வீரர்கள் மீண்டும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பிளே ஆஃப் சுற்றுக்கு வாய்ப்பு இல்லாத அணிகள் இன்னும் 2 முதல் 3 போட்டிகளில் மட்டுமே விளையாட வேண்டியுள்ளது. இதனால் ஆடும் 11இல் இடம் கிடைக்காத வெளிநாட்டு வீரர்கள் உட்பட சில வீரர்கள் மீண்டும் ஐபிஎல் தொடரில் இணைய ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.